அன்பர்கள் அனைவருக்கும் கோவை எஸ்கேபி சிற்றாடலின் சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாம் நம்முடைய சேனலின் பக்தி இலக்கிய பிரிவில் அபிராமி அந்தாதியில் இன்றைக்கு பார்க்க போவது 91வது பாடல். அரசாங்க செயலில் வெற்றி பெற நாம் பாடி பயன்பெற வேண்டிய இந்த பாடலை பார்க்கலாம் வாருங்கள். கடந்த பாடல் மெல்லியலே என்று முடிந்ததால் அபிராமி பட்டர் அடியாருக்கு அடியார் பெயர் பெரும் பயன் என்ற தலைப்பில் மெல்லிய நுண்ணிடை மின்னணை யாழை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழுபவர்க்கு பல்லிய மார்த்து எழ வெண் பகடூரும் பதந்தருமே என்பது இந்த பாடலாகும். வழக்கம்போல் இந்த பாடலினுடைய எளிய வடிவத்தை நாம் பார்த்து விடலாம். பாடி அதை நாம் பயன்பெறலாம். மெல்லிய நுண்ணிடை மின்னணையாழை விரிசடையோன் சொல்லிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்தள வெண்பகடு ஊரும் பதம் தருமே என்பதுதான் அந்த பாடல். வழக்கம்போல் இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரையையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் புல்லிய என்றால் தழுவிய, இயம் என்றால் வாத்தியம், ஆர்த்து என்றால் அது ஆர்த்து ஒலிப்பது, இள என்றால் ஓசை எழுப்ப, வகடு என்பது யானை, பதம் என்பது பதவி, தரும் என்பது தருவாள் என்பது பொருள் தரும். அவள் தருவாள் என்ற எழுவாயை வருவித்து முடிக்க வேண்டும். ஆகவே மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை என்றால் மென்மையான நுண்ணிய பின்னலை போன்ற இடையுள்ள தேவியான அபிராமியை, விரிசடையோன் புல்லிய விரிந்த சடையுடைய சிவபெருமான் அன்புடன் தழுவிய மென்முறை பொன்னணையாளை மென்மையான நகில்கள் பொன்னை போன்ற பொலிவுடையவனாக இருக்கும் அம்பிகையை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் வாக்கினால் புகழ்ந்து வேதங்களெல்லாம் சொல்லுகின்ற முறைப்படி உபாசனை செய்து விளங்கும் தொழும் அடியாரை, அடியார்களை அணுகி தொழும் பக்தர்களுக்கு, அதாவது அம்பிகையின் அடியார்களை அணுகி தொழும் பக்தர்களுக்கு புல்லிய மார்த்தள வெண்படுகும் பல வாத்தியங்களும் முழங்கி கிளற வெள்ளை யானையாகிய பகடூரும் பதந்தருமே ஐராவதத்தின் மேல் ஏறி வரும் இந்திரலோகிய பதவியையே அன்னை அருள்வாள் என்பது இந்த பாடலுடைய பொருளாகும். ஆகவே இதனுடைய பொழிப்புரையாக மென்மையான நுண்ணிய மென்னலை போன்ற இடையுள்ள தேவியை, விரித்த சடையுடைய சிவபெருமான் அன்புடன் தழுவிய மென்மையான நகில்கள் போன்ற பொன்னை போன்ற பொலிவுடையாக இருக்கும் அந்த அம்பிகையை வாக்கினாலே புகழ்ந்து வேதங்களெல்லாம் சொல்லுகின்ற முறைப்படி உபாசனை செய்து விளங்கும் அடியார்களை அணுகி தொழும் பக்தர்களுக்கு பல வாத்தியங்களும் முழங்கி கிளற வெள்ளையானையாகிய ஐராவதத்தின் மேல் ஏறி வரும் இந்திர பதவியை அவள் அருளி செய்வாள் என்று பொருள். இதற்கு சிறப்புரையாக கிவாஜா அவர்கள் தருகின்றதை பார்க்கலாம். சின்னஞ்சிறு குழந்தையின் உள்ளத்தோடு தாயை தரிசிக்கவர் அன்னை அபிராமி பட்டர். அன்னையுடன் நெருங்கி பழகும் இளங்குழந்தை அவளுடைய அங்கங்களை பார்க்கையில் அதற்கு விகார எண்ணமே வராது. ஞானியர் அப்படித்தான் உலகத்து மாதர்களை பார்ப்பார்கள். இப்போது அபிராமி பட்டர் அன்னையின் வடிவத்தை தியானிக்கிறார். அவள் இடையை காண்கிறார். அது மின்னை போல் மிக மிக வலியதாக இருக்கிறது. மிகவும் மென்மையும் நுட்பமும் பொருந்திய இடையே அது. சடாபாரத்தை உடைய தவமுனிவர்கள் பெரும்பாலும் பெண்ணாசையை நீத்தவர்கள், பெண்கள் பக்கமே போகாதவர்கள். இங்கே சிவபெருமான் சடையை அணிந்து தவக்கோலம் பூண்டிருந்தாலும் அவன் ஒரு பெண்ணோடே இருக்கிறான். ஆம், அம்பிகையுடன் இருக்கிறான். அந்த மங்கை அவன் அணைந்து கொள்வான். அவள் திருவார்வை தழுவுவான். அவளுடைய நகில்களை தழுவி இன்புறுவான். அந்த பொன்னிறம் புத்து ஒளிரும் மென்மையும் பொன்னிறமும் உள்ள அந்த நகில்கள் அம்பிகையின் அழகை மிகுதிப்படுத்துகின்றன. அத்தகைய பெருமாட்டியை வழிபட்டால் உண்டாகும் பயன் மிகப்பெரியது. நமக்கெல்லாம் மோட்ச சாம்ராஜ்யமே கிடைக்கும். அடியார்க்கு அடியார் பெறுகிற பதவியே இதுவானால் அவளையே தொடும் அடியார்கள் பெறுவது இதைவிட பெரிய பதவி எது? அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான இந்திரலோக பதவி என்பதை இதிலிருந்து நாம் ஊகித்துக் கொள்ளலாம். ஆகவே அம்பிகை இந்த அடியார்க்கு அடியாரும்
மேலான பதவி அடியார்கள் மட்டுமல்ல, அவர்களை தொழுகின்ற பக்தர்களும் கூட மேலான பதவி பெறுவர் என்பது உட்கருத்து. ஆகவே இந்த பதிவிலே தொடர்ந்து நாம் அடுத்து பார்க்க போகிற பதிவு என்னவென்றால், மாறாத நிலை என்ற தலைப்பிலே மனநிலை பக்குவமடைவதற்காக நாம் பார்த்து படித்து பாடி பயன்பெற வேண்டிய அந்த பாடலுக்காக காத்திருங்கள். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து சேனலை பார்த்து வாருங்கள்.